அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி சிக்கன் சிந்தாமணி. நாட்டுக்கோழியை நல்லா சுத்தம் பண்ணிக்கிறணும். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகா வத்தல், மஞ்சப்பொடி, வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் தான். இது 3 இருந்தால் போதும். எண்ணெய், கடலை எண்ணெய் தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கடலை எண்ணெயை ஊற்றிக்கிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு, அப்புறம் மிளகா வத்தலை போட்டு நல்லா வதக்கணும். மிளகா வத்தல் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும் எண்ணெயில். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். இதில் 3யுமே போட்டுட்டு அதுக்கப்பிறகு கறியை எடுத்து நம்ம கழுவி வச்சுருந்தா கறி எடுத்து போடணும். எடுத்து போட்டுட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்துட்டு நல்லா கறி வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும். அதாவது கறிக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கிறணும். உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய், சின்ன வெங்காயம், மிளகா வத்தல், மஞ்சள் தூள், கறி நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுட்டே இருந்துட்டு ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் கூட அந்த கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கிட்டே இருக்கணும். கறி நல்லா ஒரு 1/4 மணி நேரமாச்சு வேக. நாட்டுக்கோழி எப்போவுமே வேகிறதுக்கு லேட் ஆகும். நாட்டுக்கோழிங்கும் போது கொஞ்சம் நல்லா ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்த பிறகு தட்டு போட்டு மூடி வேக வைக்கணும். அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தண்ணி நம்ம அளவாக தானே ஊற்றிருக்கோம். அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கறி வெந்த பிறகு தண்ணி நல்லா வற்றின பிறகு நல்லா கறி வெந்துருச்சுனாவே ஓரளவுக்கு தண்ணி வற்றிடும். மேக்ஸிமம் நாட்டுக்கோழி அப்படின்றதுனால நாங்கள் 1 கிலோ 1.25 கிலோ அப்படி இருக்கிற கோழியை தான் அடிப்போம். அப்போ தான் சட்டியில் வச்சு தானே வேக வைக்கிறோம். அதனால் சீக்கிரமாக வேகும். கொஞ்சம் கூடனாலும் வேகிறது கஷ்டம். ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கோழி எல்லாமே நம்ம தோட்டத்தில் வளர்க்குற கோழி தான். ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான். நாங்கள் அடைச்செல்லாம் வளர்க்க மாட்டோம். எங்கள் தோட்டத்தில் போய் நல்லா இறையெல்லாம் தோட்டத்தில் தான் போய் 4 பக்கம் போய் இறை சாப்பிட்டுட்டு வந்துடும். நம்ம தோட்டத்தை சுற்றி சுற்றி நல்லா புல், கீரை, புழு, பூச்சி இதை தான் சாப்பிடும் நம்ம கோழிகள்லாம். நல்லா ஆரோக்கியமான கோழிகள், சத்தான கோழிகள். நன்றி, வணக்கம்.